அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உச்சபட்ச அதிகாரங்களையும் பதவிகளையும் எங்களுடைய கட்சி அவங்களுக்கு கொடுத்திருந்தது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வந்துட்டு வெளியில போகலாம், அதுல வந்துட்டு அது உங்களுடைய இது. ஆனா என்னுடைய கட்சியை குறை சொல்லிட்டு போனது அவங்க அவங்க இருக்கிறது வரைக்கும் அந்த கட்சியை விட்டு கொடுக்கவே இல்லை. டிபேட்ல எல்லாம் அவ்வளவு சண்டை போடுவாங்க. ஒரு 10 பேர் இருந்தா கூட அந்த 10 பேர் எடுத்து ஃபைட் பண்றாங்க. எங்க நீங்க அவங்க சொன்னது என்ன முக்கியமானது வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து எங்க கட்சின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்து அப்படிப்பட்ட உங்க எதுக்கு, அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க அப்படிப்பட்ட, நான் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லுங்க. அப்படின்னா கட்சி விட்டு போற டைம்ல நீங்க போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட இது. ஆனா உங்க கொள்கைக்கும் உங்களோட பேச்சுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சி கூட நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க என்றால் நீங்கள் சந்தர்ப்பவாதியா சந்தர்ப்பவாதி இல்லையா? அவர் உங்களுக்கு சந்தர்ப்பவாதியாக இருந்ததால் தான் இன்னைக்கு பிஜேபி வந்துட்டு உங்களுடைய தேசிய கட்சியில போய் நீரோட்டல சேர்ந்திருக்கீங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத ஒண்ணு. கண்டிப்பா சரியா? கொள்கை வந்து ரெண்டுக்குமே 2 இடத்துல இருக்குது, எங்கேயுமே டச் ஆகாது. எங்கேயுமே இங்க காங்கிரஸ் ஒரு தூணுனா பிஜேபி ஒரு தூண். இப்படிப்பட்ட இங்க இருந்து நீங்க எப்படி டக்குன்னு இங்க போய் சேர்ந்தீங்க? எப்படி முடியும் இருந்தது? எப்படி உங்களுடைய மனசை மாத்தி, எப்படி உங்களை கொள்கையை மாத்த முடியும்? அவங்க சில விஷயங்கள் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். இந்த இடம் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த இடம் கிடைக்காத பட்சத்துல வேற ஆப்ஷன் இல்லைல்ல சார். அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க இருந்தது ஒரு எதிர்பார்ப்போட சுயநலத்தோட தான் எங்களுடைய கட்சியில பயணித்தீர்களா? அப்ப நீங்க கட்சிக்காரியே கிடையாது. இல்ல, இந்த கொள்கை, நீதி, நேர்மையெல்லாம் காமராஜர் காலத்தோட முடிஞ்சு